Another Dharma Sangadam question. It's all not my questions, sir. No. Middle class யாரோ ஒருத்தர் டிஃபைன் பண்ணுங்க எனக்கு. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கா மிடில் கிளாஸ்? நானும் ஒருத்தி தான், நீங்களும் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர் தான். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். But please define. When money is being given to farmers directly into their account, our middle class இல்லையா? When I have not imposed 1 paisa tax on anybody else, middle class affect பண்ணலையாது. When 6 வருஷம் வரைக்கும் உங்களுடைய tax assessment documents, income tax அதிகாரிகள் வந்து பார்க்கலாம், கொஸ்டின் பண்ணலாம், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், அதை ஒரேடியாக கட் பண்ணி 3 வருஷத்தை தாண்டி வராத பக்கத்துலன்னு சொல்லிருக்கிறது மிடில் கிளாஸ் இல்லையா? நீங்கள் அஃபோர்டபுள் ஹவுஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அஃபோர்டபுள்னா என்ன? அது மிடில் கிளாஸ் வாங்காதா? மிடில் கிளாஸ் என்ன 2 கோடிக்கு வீடு வாங்குறேடா? 45 லட்சத்துக்கு வீடு வாங்குறவா மிடில் கிளாஸ் இல்லையா? we have given them ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லேயே ஆட் பண்ணிருக்கோம், டேக்ஸ் கன்செஷனும் கொடுத்துருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு போனால் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் கொடுக்குறோம். மிடில் கிளாஸ் இல்லையா? பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ பண்ணுறவா மிடில் கிளாஸ் இல்லையா? எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி மூலமாக உன்னுடைய அம்மா கிட்டேருந்து பைசா வாங்காமல், அப்பா கிட்டேருந்து லேண்டை வாங்காமல், பொண்டாட்டிகிட்டேருந்து நகையை வாங்காமல், அடிஷ்னல் செக்யூரிட்டி கொடுக்காம உன் தொழிலை நடத்துக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறோம். அது மிடில் கிளாஸ் இல்லையா? நீ பிஸ்னஸ் ஆல்ரெடி நொடிச்சு போயிருக்கு, நான் என்பிஏ ஆகிட போகிற நிலைமையில் இருக்கேன், அதனால் எனக்கு பேங்க் உங்களை கன்சிடரேஷன் எமர்ஜென்சி கிரெடிட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னால், சரி இந்த உனக்கு கடன் வாங்கிக்கோ சபார்டினேட் டெட்டா, நீ உன் பிஸ்னஸில் நீ ப்ரொமோட்டர்ன்ற பேரில் அந்த பணத்தை கொண்டு போய் போட்டு உன்னோட பிஸ்னஸோட எக்விட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் உனக்கு லோன் கொடுக்கும் அப்படின்னு அங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அது மிடில் கிளாஸ் இல்லையா? நான் இப்படி லிஸ்ட்டு சொல்லலாம். எனக்கு அதனால யார் மிடில் கிளாஸ்ன்றது ஒருத்தவங்க சொன்னேன்னா ஐ கேன் எக்ஸ்பேண்ட் ஆன் இட். I think we have to define middle class now. நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க. Because if I define it, you will say that's not middle class. So define it and tell me. இந்த 15 to 18%, 18 to 15% நேற்று வந்த நியூஸ் எங்கேருந்து வந்தது எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணல. பட் எஸ், ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நடக்கணும். 2 விதத்தில் அது யோசிக்கணும் நம்ம. ஒன்று, இவ்வளோ ஸ்லாப்ஸ் வேணுமா? 2, ரெவென்யூ நியூட்ரல்னு சொல்லி அப்போ நம்ம ஒரு ஜிஎஸ்டி லான்ச் பண்ண போது இருந்த ரேட் ஒன்று, இன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸில் ரேட்டு கண்டபடிக்கு மாற்றிருக்கா. யார் தப்பும் இல்லை. சம் செக்ஷன் வாண்ட்ஸ் இட், சம் அதர் செக்ஷன் டசன்ட் வாண்ட் இட், சம் ஸ்டேட் வாண்ட் இட், சம் அதர் ஸ்டேட் டோன்ட் வாண்ட் இட். அப்படி பண்ண ரிடக்ஷனில் we've ended up with an inversion problem. Raw material is being taxed higher than the finished goods. அதனால் ரீஃபண்ட் போயின்னு இருக்கு, which is right, you have to give refund. But I was astonished to see on several items அந்த HSN கோடு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஐட்டமுக்கு கொடுக்கக்கூடிய கோடு. ஒன்றும் பார்த்தா in some items I'm giving more refund than getting tax. How is that? How can I justify that? நான் போய் எங்கள் பார்லிமெண்ட்டில் ஆன்சர் பண்ணும்போது ஒரு எம்பி கேட்டு, அம்மா நீ டேக்ஸு போடுற, அதுலேருந்து வருமானம் வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் டேக்ஸை போடுறது எப்படி இருக்குன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு போடுற மாதிரி இருக்கே தவிர வருமானத்துக்கோசம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு நான் நின்று பதில் சொல்ல முடியாது. சிஏஜி அடுத்தபடியாக பேராகிராஃபாக வரும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படி. ஸோ தெர் இஸ் அ நீட் ஃபார் த ஜிஎஸ்டி கவுன்சில் கொஞ்சம் கூல் ஹெட்டடாக யோசிக்கணும். ஆர் யூ டூயிங் the GST itself a harm by unthinking rate changes? இது மேலே எக்ஸசைஸ் நடக்கணும். ஸோ ரேஷனலைசேஷன் ஒன்று, ஸோ தட் end consumer doesn't have too many slabs. ரெண்டாவது inversion correction. There is a question from a lot of youngsters who are having startups levels. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதில் நிறைய திங்கிங் கவர்மெண்ட் பண்ணிட்டு we've already issued the orders. Now typical order பாட்டுக்கு இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். Order came from one ministry, the rest of them are not. Oh, they are, I would like to believe that they're blissfully unaware of it. But definitely the intent of the government is not that.
We have very clearly said startups-க்கு prerequisite வேண்டாம். And up to 200 crore tenderல startup naturally வந்துன்னு இருக்கணும். We don't want anybody to be quoting for people from abroad or anything. இந்தியாக்குள்ளே இருக்கிறவ அப்ளை பண்ணுங்க, ஸ்டார்ட் அப் டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் நெசசிட்டி இருக்காது. But if still such things are coming to be heard, I would honestly want you to immediately send it to me saying, இங்க எப்படி நடக்கிறதுன்னு என்ன சொல்கிறேன். Okay. I'll take it up. Yeah. Arjun, you are hearing that? Okay. Thank you, ma'am. Wherever Arjun is. Question கொடுத்துட்டு போயாச்சு. Oh, okay, fine. Send it to me. I remember the days I've come back from the UK. Miles away we are today. ஒரு 30 வருஷத்துல எத்தனை மாறி எடுத்து இந்த நாடு. இங்க உட்காந்து நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், பிகாஸ் ஐம் சேயிங் இட் இன் தமிழ். யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணா பண்ணிக்கிட்டோம். நம்ம என்ன இந்த நாடு இப்படி இருக்கே அப்படின்னு இந்த வைனிங் அண்ட் விஞ்சிங்கை விட்டாலே நம்ம முன்னுக்கு போயிடுவோம். கரப்ஷன்னா கரப்ஷன், ஊழல்னா ஊழல், இப்படியே இருந்தா எப்படிப்பா அப்படின்னா நீ சொல்லாத, நீ பாட்டுக்கு போ. யூ கீப் மூவிங் ஃபார்வர்ட். இந்த இவோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்ட என்ன வேணா பேசலாம். இல்லை, நான் தைரியமா சொல்றேன், 2 வருஷம் இங்க இருந்துட்டு சொல்றேன், தர்ம அடி அடிச்சா என்ன, இவன் அடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நான் ஐம் நாட் சேயிங் ஐம் கிரேட், ஐம் நாட் சேயிங் ஐவ் அச்சீவ்ட் இட் ஆல். எல்லாரும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் டு டூ அவர் பெஸ்ட். அதனால நீங்களும் உங்க முயற்சி பண்ணுங்க. அடிக்கிறவளை பார்த்து டோன்ட் ஃபீல் பேட். உங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருந்து நீங்க பண்ணுமேன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க தான் அடிக்கிறோம். So that principle is for the women entrepreneurs. நீ என்ன பண்ணிட முடியும்? சரி போட்டோம். Somebody at home is able to give you money to do your business. Nothing doing. பையனுக்கு கொடுத்தா அது தப்பு இல்லை, பொண்ணு கொடுத்தா அது தப்பு. ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த பேக்கேஜ் எடுத்துருங்க மண்டையிலேருந்து. பண்ணின்னு போட்டோம், பட் யூ ப்ரூவ் இட். அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் ஈஸியர் டு கோ வித் த ஃப்ளோ தென் ஆஸ்க் ஃபார் அ carve out and have a canal. யூனோ, நதி போகிறதோடு போகும்போது அது பிரமாதமாக பெருசாக போயின்னு இருக்கும். ஒரு சின்ன எனக்கோசம் நான் பிகாஸ் ஐம் அ ஸ்மால் டைம் ஒரு ஐம் அ உமன் அப்படின்னு ஒரு கெனால் அங்கே டிக் பண்ணி விடுங்கோ. இப்போ நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஹரித்வார் போகிறோம். அங்கே ஒரு கெனால் இப்படி போட்டு வச்சுருந்தா அது இல்லை நம்மளுக்கு கங்கை, இதுதான் பிரவாகத்தில் இருக்கிறது தான் கங்கை, நான் அங்கே தான் போய் குளிப்பேன். நம்ம போகிறோமா இல்லையா? ஐ டோன்ட் நோ இஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஆல். எஸ், அதுதான் அந்த பிரவாகத்தில் நம்ம இருந்தால் தான் நம்ம பண்ணுறது கண்ணில் போடுமே தவிர கெனாலில் போய் குடிச்சா என்ன பிரயோஜனம்? ப்ளீஸ் பி தேர். யூ வாண்ட் அ ஸ்பீச் ஃப்ரம் மீ? நோ நோ நோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இன்னும் கேள்வி இருந்தால் ஒன்று 2 கேளுங்கோ, பட் இட்ஸ் ஓகே. ஆயுஷ்மான் பாரத் அது தானே. நீங்கள் கேஷ் கட்டாதீங்கோ, பேப்பர்லெஸ்ஸாக பண்ணுங்கோ. நீ எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் போய்க்கோங்கோ. டாக்டர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது 5 லட்சம் வரைக்கும் குடும்பத்துக்கு கொடுக்குறார். இஸ் தட் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் தி அவுட் ஆஃப் பாக்கெட்? கவர்மெண்ட் ஹேஸ் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர். யூ ஷுட் நாட் பை ஹெல்த் கேர். அப்போ பணம் எல்லாம் பிரைவேட், அவங்க ஏமாத்திடுறாங்க உங்களை. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல நீங்கள் போங்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த் கேர். நம்ம வந்து தட்ஸ் ஃபைன். பாயிண்ட் டேக்கன். தேங்க்யூ.